ஹலோ. இன்னைக்கு ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரியான ரீடிங்னா, எல்லாருக்குமே வந்துட்டு மறுபிறவின்றது இருக்குது, ரீஇன்கார்னேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மறுபிறவி போன பாஸ்ட் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது இந்த லைஃப் டைமில் உங்களுக்கு ஏதாவது அதனால எதனா உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு, கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதா? அது என்ன? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னெல்லாம் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த மெசேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த விஷயமா கடவுள் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியப்படுத்தினார்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மெசேஜஸ் இங்கே சொல்கிறேன். ஓகே, என்னால் அந்த மெசேஜஸ் கேதர் பண்ண முடியுமோ, தெரிஞ்சுக்க முடியுமோ, கண்டிப்பாக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃப்ரீ மைண்டாக பாருங்கள். மெசேஜஸ் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே எந்த மெசேஜஸுமே 1-2 மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம், சரியா? எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணி இது உங்களுக்கு தான்ற மாதிரியான மெசேஜஸ் எடுத்துக்காதீங்க, சரியா? ஃப்ரீ மைண்டாக பாருங்கள், நார்மலாக எடுத்துக்கோங்க மெசேஜஸ், சரியா? ஓ மை காஷ். ஹலோ. ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏதோ வண்டி சவுண்ட் வந்துருச்சு, அதனால கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணேன். ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பாஸ்ட் லைஃப் இப்போ இந்த ப்ரெசண்டில் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குற, அதனால் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதா, உங்களுடைய பார்ப்போம். இன்கேஸ் உங்களுடைய என்ன பர்பஸ்னால நீங்கள் திரும்ப மறுபிரிவு எடுத்தீங்கன்ற மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகே, எஸ், பாஸ்ட் லைஃப்ல வந்துட்டு நீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் லைஃப்ல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் உங்களுக்கு பாஸ்ட்லயும் உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா இந்த இந்த லைஃப் டைம்லயும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க டிவைன்லி கைடடா, எப்பவுமே டிவைன்லி கைடடா தான் இருக்கிறீங்க. நீங்க டிவைன் உங்களை ரொம்பவே ஒரு சேஃப் மோட்ல தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துறாங்க. பாஸ்ட் லைஃப் அண்ட் இந்த ப்ரெசன்ட், இந்த லைஃப் டைம்ல கனெக்ஷன் இன்னமும் உங்களுக்கு அந்த பாண்ட், அந்த கனெக்ஷன் இருக்கு. மேபி சில பேர் வந்து உங்களுடைய ட்ரீம்ஸ்ல சில நேரத்துல சில விஷயங்கள் வினோதமா பாக்குற மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும், தெரியணும், ஏதோ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட்ல மனசுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுது, அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கும் இப்போ இருக்கிற லைஃப் டைமுக்கும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. பாஸ்ட் லைஃப்ல நீங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கீங்க. ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைச்சது என்னமோ வந்துட்டு துரோகம், ஏமாற்றம், இதுதான் உங்களுக்கு கிடைச்சது பதிலுக்கு. உங்களுடைய வாய்ஸ்
சில பேர் இப்போ கூட உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் மாதிரி இருக்கும். நீங்க பேசுற அந்த பேச்சாளரா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்பீச் இருக்கிறவங்களா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க பேசுற அந்த இது வந்துட்டு ரொம்பவே ஒரு அட்ராக்டடா இருக்கலாம் சில பேருக்கு. நீங்க எல்லாருக்கும் நல்ல வழி காட்டியிருக்கீங்க பாஸ்ட்ல. ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு டிவைன் கடவுளை பத்தி சில விஷயங்களை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதும் கத்து கொடுக்கறதும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். உங்கள சில பேர் எப்பவே அமைதியா எல்லா கஷ்டங்களும் தாங்கிட்டு நீங்க பண்றது என்னமோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பதிலுக்கு கிடைச்சது உங்களுக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி வந்து கை கொடுத்து உங்களை துரோகம் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஏமாற்றம் தான். உங்களுக்கு கை கொடுக்கறது வந்து ஏதோ மனுஷங்க கை கொடுத்தவங்க தூக்கி விடுற மாதிரி இருக்கும். நீங்களும் நம்பிட்டு சரி ஓகே இவங்களும் நம்மள மாதிரியான ஒரு கைண்ட் ஹார்ட் பர்சனாக தான் இருப்பாங்க, நல்ல மனிதர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு துரோகத்தில் வந்துட்டு அது ஒரு ஸ்னேக் மாதிரி அவங்க வந்துட்டு நேரம் பார்த்து உங்களை வந்துட்டு ஒரு இது பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே ஒரு பாய்சனஸாக இருந்திருக்காங்க. அவங்க கை கொடுக்குறேன்னு சொல்லி கழுத்தா இருக்கிற கதையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கு. சில பேர் வந்து நீங்க இன்னமும் அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கிறீங்க. சில பேர் உங்களுடைய அந்த ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் இப்போ இருக்கிற இந்த லைஃப் டைமுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. கண்டிப்பா ஏதோ சில விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதோட கண்டினியூஷன் தான் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க வந்துட்டு யாரையும் நம்பக்கூடாது லைஃப் டைம்ல. இப்ப இருக்கிற இந்த டைம்ல நீங்க யாரையும் நம்பக்கூடாது. நம்பிக்கை முக்கியம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு போல்டு அந்த கைண்ட் ஹார்ட் இருந்தாலும் அதே சமயத்துல மனுஷங்க எப்படி என்னன்ற சில பேர் உங்ககிட்ட வரும்போது கை கொடுக்கும் போது அவங்க நல்ல மனசோட வராங்களா இல்லை என்ன மாதிரியான டாக்ஸ்ல வராங்கன்றத அனலைஸ் பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் நீங்க இந்த லைஃப் டைம் நீங்க கத்துக்க வேண்டியிருக்கு. யாரையும் உடனே நம்பக்கூடாது. இது சில லெசன்ஸ். சில பேருக்கு லெசன்ஸ் டிவைன் கூட ரொம்ப அதிகமா பாண்ட் இருக்கிறதுனால சில பேர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத்ல இருப்பீங்க. அதிகமான ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லிட்டும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்ட்ல உங்களை வந்துட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் பத்தி சில விஷயங்கள் நீங்க மக்களுக்கு சொல்லும் போது இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தடையா இருந்திருக்கு. சில விஷயங்கள் சில பேருக்கு தடையா அது சொல்றதுக்கு தடையா இருந்திருக்கு, சில பேருக்கு வந்து அது கத்துக்கிறதுல தடையா இருந்திருக்கு. உங்களுடைய அந்த சோல் இன்னமும் அந்த விஷயங்களை வந்து கத்துக்கணும், இன்னும் சில விஷயங்களை நீங்க வந்துட்டு மக்களுக்கு சொல்லணும், சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரியான உங்களோட சோல் பர்பஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நீங்க எந்த லைஃப் டைம்லயும் இன்னமும் நீங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி ஓடிட்டு இருக்கீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம சில லைஃப்ல உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் சில விஷயங்கள் நீங்க பண்ணும்போது ஏதோ விஷயம் நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இந்த லைஃப் டைமுக்கும் கனெக்ஷன் இருக்கு, 1000% இருக்கு. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு லைஃப்ல நிறைய தடைகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னமும் ஹர்ட் ஆகுற மாதிரி சில விஷயங்கள் அதிகமா பெயின் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வருது. இன்னமும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கு இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் தான். சில பேர் வந்து உங்களுடைய கார்மிக் சிச்சுவேஷன் பத்தி கத்துக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ரிலேஷன்ஷிப் லவ் விஷயத்துல சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில சில பேர் உங்களுடைய டிவைன் கூட உங்களுக்கு கனெக்ஷன் அந்த விஷயங்களை கத்துக்கணும். சில பேர் வந்து லைஃப் பாடம் சம்பந்தப்பட்ட பாடம் அது சில பேர் நல்லாவே கத்துக்கணுன்றதுக்காக தான் உங்களை சோல் வந்து இன்னமும் கனெக்டடா இருக்கு. இன்னமும் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸ் தான் உங்களுடைய லைட், உங்களுடைய வாய்ஸ். நீங்க பேசுறது எந்த ஃபீல்ட்ல வேணாலும் இருக்கலாம். பேசுறதுன்றது உங்களுடைய முக்கியமான ஒரு ஜாபா இருக்கலாம், முக்கியமான விஷயமா இருக்கலாம். சில பேர் பாட்டு பாடுறதுல, சில பேர் வந்துட்டு பேசுறதுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க உங்களோட வாய்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் வந்துட்டு லைக் இந்த மாதிரி டேரோ ரீடர்ஸா கூட இருக்கலாம், ஹீலர்ஸா இருக்கலாம். உங்களுடைய வாய்ஸ்
ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பாக ரொம்ப ஃபயர் எனர்ஜி அதிகமா இருக்கு. ஃபயர் ஆல்ரெடி இதுலயும் ஃபயர் நான் பார்த்தேன். இருந்தாலும் இதுலயும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் மாதிரி ஃபயர் எனர்ஜி அதிகமா இருக்கு. உங்களுடைய வாய்ஸ்ல ஃபயர் அதிகமா இருக்கு. உங்களுடைய சோல் ஒரு ஃபயரி எனர்ஜில இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்கள். அந்த உங்களுடைய பாஸ்ட்ல நடக்காத, தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள், தடைப்பட்ட சில விஷயங்கள் இந்த லைஃப் டைம்ல நீங்க அனுபவிக்கணும், கத்துக்கணும், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்னமும் உங்களுடைய சோல் எதிர்பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆவீங்க. நீங்க எந்த விஷயத்த தேடி உங்க சோல் அலைஞ்சிட்டு இருக்கோ, உங்க சோல் எதிர்பார்த்துட்டு இருக்குதோ அந்த விஷயம் இந்த லைஃப் டைம்ல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஏதோ கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதிகமா பாக்குறவங்க ஃபயர் சைனா இருக்கலாம். அதிகமா பாக்குறவங்க, அதுக்காக ஃபயர் சைன் தான் சொல்ல மாட்டேன், என்ன சைன் வேணாலும் இருக்கலாம். நீங்க ஜோடியாக் சைன்ஸ்ல அதிகமா இருக்கிறது ஃபயர் சைனா எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். ஓகே. வாட்டர் சைனும் இருக்கு. வாட்டர் சைன், ஃபயர் சைன். மேபி சில பேரோட சார்ட்ல ஃபயர், இதுக்கு வந்து வாட்டர் இதுவா இருக்கலாம். கண்டிப்பா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். டாரஸ், லீப்ரா, வீனஸ் எனர்ஜி, கேன்சர், சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் இந்த எனர்ஜிஸ்லாம். ஏரிஸ், கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு. இந்த உங்களுடைய சோல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சிக்காத வரைக்கும் தான் உங்களோட லைஃப்ல சில விஷயங்கள் வந்துட்டு தடைப்படுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் போடும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கிளாரிட்டி கிடைச்சா கூட நீங்க கொஞ்சம் லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கீங்க. சின்னதா எடுத்துருக்கீங்க. ஆனா கண்டிப்பா பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த பாண்ட், அந்த கனெக்ஷன் உங்க லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கு. நான் இந்த ரீடிங் ஸ்டார்ட் பண்றதே மாகாளி அவங்களுடைய பிளெஸிங்கோட பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா குவீன் ஆஃப் வான்ஸ் மாகாளியோட ஒரு ஃபார்மா தான் எனக்கு தெரியும் எப்பவுமே. கண்டிப்பா அவங்களுடைய பிளெஸிங்னால நீங்க எதிர்பார்க்கிற எந்த விஷயமா இருக்கனாலும், சில விஷயங்கள் நீங்க உங்களுடைய சோல் எதிர்பார்க்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு இந்த லைஃப் டைம்ல உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் இது வந்து கலெக்டிவ் ரீடிங். இன்கேஸ் நீங்க பாக்குற சில பேர் வந்துட்டு உங்க மைண்ட்ல நெக்ஸ்ட் பிறவி உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த விஷயம் சொல்லக்கூடாதுன்றாங்க. சாரி. இதுக்கு நான் திரும்ப ஒரு ரீடிங் பண்ண முடிஞ்சா திரும்ப இதை பத்தின ரீடிங் நான் தனியா பண்றேன். இப்போதைக்கு வேண்டான்ற மாதிரி இருக்கு மெசேஜ் எனக்கு. ஸோ இதனால நான் இந்த மெசேஜ் இதோட ஸ்டாப் பண்றேன். மறுபிரியோட கனெக்ஷன் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் நிறைய விஷயங்கள் நீங்க சில விஷயங்கள் பண்றதுல பயப்படுறதும், தடையா இருக்கிறதும், சில விஷயங்கள் நீங்க கத்துக்கணும்னு சொல்லி இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பர்பஸ்ல அந்த மாதிரி உங்க சோல் எதிர்பார்க்கிற சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவும் இந்த லைஃப் டைம்லயும் இந்த விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற உங்க லைஃப், உங்க சோல் எதிர்பார்க்கிற விஷயங்கள் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நீங்க வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். டிவைன் டைமிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். வேற என்ன ஏதாவது மிஸ் பண்றேன்னு பாக்குறேன். உங்களுடைய சோல் வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமான்னு சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. நீங்களும் சில லெசன் எடுத்துக்கணும் இந்த லைஃப் டைம்ல.
நீங்க பாஸ்ட்ல பண்ண முடியாத சில விஷயங்கள், சில லெசன்ஸ் நீங்க கத்துக்க முடியாத சில லெசன்ஸ் நீங்க இந்த லைஃப்ல நம்ம கத்துக்கணும்ன்றத சில பேர் இன்னமும் படிச்சிட்டு இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டியில படிச்சிட்டு இருப்பீங்க. சில பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அஸ்ட்ராலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல. ஹீலிங்லயும் சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கு இந்த ரீடிங்ல. வாய்ஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நீங்க பாஸ்ட்ல நீங்க பேச நினைக்காத சில விஷயங்கள் இந்த லைஃப் டைம்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கான்பிடென்ட்டா போல்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க சில பேர். ரொம்பவே ஒரு ஹீலிங் எனர்ஜி கொண்டவங்களா இருந்திருக்கீங்க நீங்க பாஸ்ட்ல. கண்டிப்பா இந்த லைஃப் டைம்ல ஹீலர்ஸா தான் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 95-97% நீங்க ஹீலிங் பண்றவங்களா இருக்கலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. நிறைய துரோகம் அடிபட்டிருக்கீங்க லைஃப்ல. அந்த மாதிரி விஷயங்கள் கடந்து தான் நீங்க இப்பவும் நீங்க வந்துட்டு ஹீலிங் இந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல வந்திருப்பீங்க ஜாப்ல. ஆனா உங்களுடைய ஜாப் பாஸ்ட்ல இருந்து இந்த லைஃப் டைம் வரைக்குமே மக்களுக்காக சில விஷயங்கள் நீங்க தெரியப்படுத்தணும், மக்களுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெசேஜ் எல்லாருக்குமான மெசேஜா இருக்குமான்னு எனக்கு தெரியல. யாருக்கு ரெசனேட் ஆச்சோ எப்படி என்னன்றதை பத்தி கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு மறுபிறவி அதை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ். ஸோ அதனால இந்த மெசேஜ் பண்ணேன். நான் இங்க ஸ்டாப் பண்ண மெசேஜ் நான் இன்னொரு ரீடிங்ல கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.